14 இயக்கம் சார்பில் நிறுவனர் எஸ் சசிகுமார் தலைமையில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் ஏப்ரல் 14 இயக்கத்தின் நிறுவனர் எஸ் சசிகுமார் தலைமையில் நிர்வாகிகளுடன் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அங்கு வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சேபா ரத்னா சி ராஜேந்திரன், எக்மோர் வழக்கறிஞர் சசிகுமார், மாநில பொருளாளர் ஜோசப் காலனி டி அந்தோணிசாமி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஏப்ரல் 14 இயக்கத்தின் நிறுவனர் தீவுத்திடல் சசிகுமார் அவர்கள் பேசுகையில், இதேபோன்று வடசென்னை, சீர்காழி, காட்டுமன்னார் கோயில், மதுரை, திருவள்ளூர், வேலூர், திருச்சி, கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரி, மகாராஷ்டிரா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஏப்ரல் 14 இயக்க நிர்வாகிகள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் என்று கூறினார். ஆனால் நாம் இன்னும் பின்னோக்கிதான் உள்ளோம் என்று கூறினார். ஏப்ரல் 14 இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 133வது பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் என்று தெரிவித்தார். திமுக, அதிமுக, திராவிட கட்சிகளை ஒழிப்போம், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைப்போம். 2026 அனைவரும் ஒன்று சேர வேண்டும். பறையர் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம், இந்திய குடியரசுக் கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தேரை பின்னுக்கு தள்ளாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு இழுக்க வேண்டும் என்றும் 46 ரிசர்வ் தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேண்டும். 2026 அம்பேத்கர் ஆட்சி அமைக்க வேண்டும். திராவிட கட்சி இயக்கங்களிடம் அடிமையாக இருக்க வேண்டாம் என்றும் இந்தியாவில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் பிரதமராக, துணை பிரதமராக வேண்டும் என்று கூறினார். அதேபோன்று மாநிலத்திலும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக வேண்டும். அனைவரும் ஒன்று சேர வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் பயணிப்போம் என்று கூறினார். அதேவேளையில் ஏப்ரல் 14 பிறந்த தமிழ்நாடு தேசிய தலைவர் தோழர் தமிழரசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நீல வணக்கம் மற்றும் வீர வணக்கம் செலுத்துகிறோம். தமிழக அரசுக்கு கோரிக்கையும் வைக்கிறோம். தோழர் தமிழரசன் அவர்களுக்கு சென்னையில் அவரது சிலை அமைக்க வேண்டும் என்று ஏப்ரல் 14 இயக்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறினார். இதில் கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். போராடு